வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல். ஷஷ்டி விரதம் தீபாவளி அமாவாசை முடிஞ்சு முதல் நாள் துவங்கி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுது. ஐப்பசி மாதம் சுக்லபட்ச பிரதம உள்ள 6 நாட்கள் கந்த சஷ்டி காலம்னு சொல்லுவாங்க. இந்த 6 நாளும் ஒரு விரத நாளாகவே அனுஷ்டிப்பாங்க. இந்த கந்த சஷ்டி முதல் நாள் விரதம். அதை எப்படி ஆரம்பிக்கிறது? முழு முதற் கடவுளாக கலியுக கந்த பெருமான் சூரனை சம்ஹாரம் செஞ்ச இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐப்பசி சிங்கல் சதுர்த்தி திதியில் வளர்ப்பிறை பிரதமையில் முதல் சஷ்டி 6 நாள் விரதத்துக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் நீர் தெளித்து விரத நாளன்று விடிய காலையில் எழுந்து நல்ல ஒரு ஆடை அணிஞ்சிட்டு காலையும் மாலையும் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி விபூதி பூசி கந்த சஷ்டிக்கு சில விரத நியதிகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம காலையில் எழுந்த உடனே எவ்வளோ காலையில் எழுந்துக்க முடியுமோ வைகரையில் எழுந்து நம்ம காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் நம்ம ஏதோ கோயிலில் போய் ஆற்றுல குளிக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வழி இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளோட ஷவர்லேயே குளிச்சுட்டு இட்கோன பதையே நம்ம அப்படி சொல்லி குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு என்னுடைய பூஜை தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு விநாயகர்கிட்ட சங்கல்பம் செஞ்சுட்டு நம்ம இந்த பூஜையை தொடங்கலாம். ஒரு கலசம் வச்சு, சில பேர் கலசம் வச்சு செய்வாங்க. கலசம் வச்சு அதில் தண்ணீர் அடைத்து அது மேலே தேங்காய் வச்சு 5 இலை வச்சு மாயிலை வச்சு கலசம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் இன்றைக்கி நம்மளோட முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. ஸோ முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தோட திருமுருகனை மனதார நினச்சிட்டு முதல் நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம். நம்ம விரத காப்பு கட்டுவது எப்படி? நாம் துவங்கும் விதம், நாம் துவங்குற விரதம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல விரதமாக நிறைய பெறணும். அதுக்காக தான் நம்ம இந்த காப்பும் கங்கணமும் கட்டுறோம். கந்த சஷ்டி விரதத்தை வீட்டிலையே காப்பு கட்டி இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நம்ம கோயிலில் போயும் செய்யலாம். ஸோ நல்ல ஒரு விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் கயிற்றில் கட்டி அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கையில் கட்டிக்கோங்க. கட்டி இந்த காப்பு கட்டாமலும் விரதம் இருக்கலாம், ஆனால் இது முறை நீங்கள் செஞ்சால் நல்லது. ஸோ கலசம் வைக்கும் போது எப்படி கலசம் வைக்கணும்னா, ஒரு செம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் வாசனை திரவியங்கள் பன்னீர் தேங்காய் ஸோ எல்லாத்தையும் வச்சு கலசம் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இந்த தண்ணி உள்ள ஒரு காசு போட்டு பன்னீர் விட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு 5 மாயிலை சுற்றி வச்சு நீங்கள் இந்த கலசத்தை ரெடி பண்ணுவீங்க. வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அல்லது தட்டில் ஒரு தட்டு மேலே அப்படி தான் கலசத்தை வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. எப்போவுமே கலசத்தை வைக்காமல் சுவாமி படம் மட்டும் வச்சோம் நம்ம வழிபடலாம். அப்போது நம்ம டெய்லி அந்த பழத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு குங்கும மஞ்சள் வைக்கணும். அப்படி இல்லைன்னா கலசத்தை டெய்லி சுத்தம் பண்ணி அதுக்கு பூ மாற்றி குங்கும மஞ்சள் வைக்கணும். குங்கும மஞ்சள் வச்சு பூ மாற்றி அதை செய்யணும். ஸோ நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்டாலும் சரி, படம் வச்சு கும்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பச்சரிசி மாவில் சட்கோண கோலம் ஒன்று போடுங்க. அது நடுவில் ஓம்னு எழுதி அதனை சுற்றி சரவண பவா அப்படின்னு எழுதிக்கோங்க. சரவண பவா அப்படின்னு 108 முறை இல்லை 1008 முறை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு முருகனோட எல்லா சக்திகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராமல் இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்க உங்களுக்கு எல்லா வகையான சௌகரியமான தருணங்கள் அமையும். ஸோ விளக்கேற்றும் போது சட்கோண கோலத்தில் முதல்ல சான்ற எழுத்து முதல் நாள் அது மேலே நெய் விளக்கு ஏற்றுங்க. புதிதாக வாங்கின அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை பித்தளை விளக்காகவும் இருக்கலாம். ஸோ முதல் நாள் சா, 2வது நாள் ரா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விளக்காக ஏற்றிக்கிட்டே வரணும். ஸோ முதல் விளக்கு, 2வது நாள் 2 விளக்கு, 3வது நாள் 3 விளக்கு. ஸோ இந்த மாதிரி 6 குழந்தைகள் பிறந்த 6 விளக்காக நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ முதல் நாள் எல்லாமே நம்ம முழுக்க குழந்தை வரம் வேண்டி ஏற்ற போகிறோம். ஸோ முதல் நாள் குழந்தை வரத்துக்காக ஏற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த கலசத்து மேலே வாசனை மலர்கள், செவ்வரளி தான் ரொம்ப முருகருக்கு பிடிச்ச மலர். ஸோ செவ்வரளி போடலாம். ஏன்னா துர்கை அம்மனுக்கு பிடிச்ச மலர், அதே மாதிரி அவங்க பையனுக்கும் அந்த மலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ செவ்வரளி மலர்
அதே மாதிரி நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்த பொங்கல் இல்லைன்னா புட்டு, பாயாசம், ஸோ ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரமாக முதல் நாள் ஆரம்பிக்கும் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறோம். இனிப்பு பலகாரம் வச்சு நம்ம பூஜை செய்யணும். நம்ம வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது நல்ல உடை தான் அணியணும். ஏன்னா நம்ம நல்ல உடை அணியும் போது நம்மளுடைய எல்லா சங்கடங்களும் தீர்ந்து போகும். பச்சை கலர் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை பட்டு சாத்தி பச்சை கலர் அணியலாம். காவி நிற உடையும் அணியலாம். குழந்தை வர கேட்குறவங்க இந்த முதல் நாள் பூஜையில் என்ன பண்ணலாம்னா, குழந்தைங்களுக்கு பால் இல்லை மருந்து கொடுக்குற சங்கு இல்லை பாலாடை இதை வாங்கி அதில் கொஞ்சம் பால் ஊற்றி சுவாமி படத்தை முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சு அந்த சங்கினை பாலுடன் சேர்த்து பால் குடிக்கிற குழந்தையோட அம்மா கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பாலாடை கொடுக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு விசேஷ பலனை உங்களுக்கு தரும். ஸோ முதல் நாள் விரதத்தை நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கலசத்துக்கு காலையில் பூஜை செய்யணும். எப்படின்னா பூக்கள் தூவி அதற்கு தூப ஆராதனை காமிச்சு நம்ம மனசில் என்ன நமக்கு தேவையோ, குழந்தை பாக்கியமோ, கல்யாணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், நல்ல வீடு கட்டணும், நம்ம நல்ல பெரிய கோடீஸ்வரனாக வாழணும், நம் தொழில் விருத்தி அடையணும், நம்மளோட வீட்டில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், நம்ம பகை விலகணும், நம்மளை யாரும் எந்த எதிரியும் நம்ம நெருங்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள், பில்லி சூனியம் எல்லாமே அகலணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த கலசத்துக்கிட்ட நம்ம வேண்டிட்டு தீப ஆராதனை காமிச்சு காலையில் பூஜை செஞ்சுட்டு கோயிலில் போய் கோயிலில் முருகரை பார்த்துட்டு அன்னைக்கு முழுதும் நம்ம உபவாசம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் உணவு அருந்தாமல் மதியம் இரவு உணவு அருந்தலாம். இல்லை என்னால் காலை சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஓகே, காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடாம இரவு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லை என்னால் 3 வேளையுமே விரதம் அனுஷ்டிக்க முடியும்னா 3 வேளையுமே இருக்கலாம். என்னால் 3 வேளை சாப்பிடாமல் இருக்க முடியும், ஆனால் நடுவில் பால் பழம் தான் சாப்பிட போகிறீங்கன்னா ஓகே, அதுவும் உங்களோட விருப்பம் தான். பால் பழம் சாப்பிட்டுட்டு முருகரை நினச்சி முருகரோட துதிகள் பாடிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, ஸோ எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் படித்து முருகரையே நினச்சிட்டு ஈவினிங் கோயிலில் போய் மறுபடியும் ஈவினிங் கலசத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் முருகரை நினச்சி முருகரோட துதி பாடி முருகரை வேண்டிட்டு வீட்டில் ஒரு முக விளக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை திருப்பரங்குன்ற முருகன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபடை வீடு போயிட்டு வருவாங்க. அறுபடை வீடு போலனாலும் நம்ம கலசத்தில் இருக்கிற அந்த முருகர் தான் நம்மளுடைய அறுபடை வீட்டில் ஒருத்தர். ஸோ அவரை வேண்டிக்கோங்க. வேண்டி நீங்கள் எது நினைக்கிறீங்களோ இந்த விரதம் இருந்து நீங்கள் கேட்டது கண்டிப்பாக 100% உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் எந்த ஒரு மறுப்புமே கிடையாது. 100% நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த முருகர் வாரி தருவார். இந்த குழந்தை முருகர் குட்டி குழந்தை கோவம் அதிகமாக வந்தாலும் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட ஓடி வரணுமா, அதே மாதிரி தான் முருகர். நம்ம என்ன தப்பு செஞ்சு தவறு செஞ்சு முருகர்கிட்ட போய் மனதார மன்னிப்பு கேட்டால் அதை திரும்ப செய்யாமல் முருகரோட அன்பை எதிர்பார்த்தா கண்டிப்பாக அவர் அத்தனை பேரையும் நமக்கு தருவார். ஒரு விரதம் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக என்ன முறைப்படி எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்றதை தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனையும் அந்த வழிபாடையும் நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி சஷ்டி முதல் நாள் விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கும் போது முருகர்கிட்ட உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு அன்றைக்கி முழுதாக விரதம் இருந்து 6 நாட்களும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 6வது நாள் மட்டும் நீங்கள் பூரண உபவாசம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, ஸோ இவங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி, மற்ற ஏதாவது உங்களால் விரதம் அனுஷ்டிக்க முடியலன்னா தவறில்லை. நீங்கள் உங்கள் மருத்துவரோட ஆலோசனையோடு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்க துன்பங்கள் நீங்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகள், கடன் தொல்லைகள், எல்லா பிரச்சனையுமே மெயினாக கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில்
குழந்தை வரும். அதுதான் பழமொழி. ஸோ சஷ்டி மெயினாக விரதம் இருக்கிறது என்னென்னா குழந்தைக்காக. குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிஞ்சால் சேர்ந்து விரதம் இருங்க. இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தால் ஒய்ஃபால் முடியலை, இல்லை ஒய்ஃப் இருந்து ஹஸ்பண்டால் முடியலனாலும் அந்த விரதத்தை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்கள நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக சஷ்டியில் விரதமே குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி நான் எதையுமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ சஷ்டியில் விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சஷ்டியில் திருப்பரங்குன்றம் முருகரை முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஸோ முதல் படை வீடான முருகரை முதல் நாள் விளக்கேற்றி நம்ம வழிபடலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.